ஹீரோ என்னன்னு கேள்வி வந்துட்டு என்ன வந்து எம்ஜிஆரா வந்திருக்காரு எம்ஜிஆரா சொல்லுவாங்க, அது மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அவன் கோடியெல்லாம் படத்தை போட்டு படம் எடுத்தா ஹீரோ வரலங்கிறீங்க, ஹீரோயின் வரலன்னா இப்போ என்ன பண்ணுறது? எப்படி காப்பாத்துறது? மரத்தை அழிக்கிறது ஹீரோதாயா? கேளுங்க, போடுங்க, வராரா இல்லையா ஹீரோ கேளுங்க. நேற்று வரேன், நான் தான் பேசணும் உங்கள்கிட்ட. பேசணும், நைட்டு காலையில் பேசணும், வரமா எடுக்க மாட்டோம். கலப்பெல்லாம் ஹீரோ போட்டு எடுத்தா அப்படின்னா வர சொல்லுங்க. அவரு தான் எல்லாம் தெரியும். நீ அதுதான் வர சொல்லுப்பா. புதுசர் மீனாசில் அவரு தான் அவர் குறைய சொல்ல முடியும். எவ்வளவு பாதிக்கப்பட்ட அவரு தான் தெரியும். சொல்லுவா இப்படியே ஒரு பிடிச்ச பயந்து போனே ஏமாத்துறதா இருப்பா. சினிமால நல்லா வேணுமே இருக்க மாட்டாயா? இல்ல அவரு பிடிச்சத சொல்லுப்பா. இல்ல படத்தை பிடிச்சது இல்ல, நடிகர் இல்ல, நீ பேசுங்க. இவர் இணை தேர்வு பண்ணவா? நீங்களே பேசுங்க. நான் என்ன பேசுறது? பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை. வணக்கம். இந்த வந்திருக்க மீடியா நண்பர்கள் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிட்டு, இந்த படம் எப்படி இருக்கு நீங்க தான் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தோட ஹீரோ பெருஞ்சன் வரல, ஹீரோனி வரலையா? ஹீரோனி வரல. இப்படி ஒரு படத்தை எடுத்து நாங்கள் எப்படி ஒரு படத்தை நாங்கள் காப்பாற்றுறது? எப்படி ஒரு பிடிச்சி நாங்கள் ஒரு சங்கம் வச்சுருந்தோம், எப்படி காப்பாற்றுறது? அது நீங்களே இதை தெளிவாக போடுங்க. நேற்றே அரை மணி நேரம் பெருஞ்சன்ட்ட நான் தான் ஃபோன் பண்ணேன். இவர் வந்தார், வரமாட்டேன்னு சொன்னார். நான் உடனே ஃபோன் பண்ணி கேட்டேன். 3 லட்ச ரூபா பாக்கி சார் அப்படின்னாரு. வாப்பா பிடிச்சிருக்கு, பேர் தான்ப்பா பிடிச்சிருக்கு. நீ தானே மெயின். நான் எனக்கு என்னமே தெரியாது. நீ தானே ஏமாந்தாலே பணம் போட்டு நீங்கள் தானே, நீ தான் பிடிச்சிரு, நீ தான் சொல்லணும். நான் சும்மா சொல்லணும் சொல்லுவேன் 10 பேர். அப்போ நேற்று 3 மணிக்கு 2:45 வந்தாங்க. 3 மணி வரைக்கும் பேசணும். பேசும்போது எனக்கு 3 லட்ச ரூபா பாக்கி இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், உடனே யார் பாக்கி வச்சுருந்தேன்? அப்புறம் கேட்டால் இவரை கேட்டால் டைரக்டர் 3 லட்ச ரூபா அவர் வாங்கி ஏமாற்றிட்டாரு, நான் கரெக்டாக கொடுத்தேன் வகுப்பு செலவு சொல்லி சொன்னோன்னே உடனே ஃபோனை போட்டு பிரசிடண்ட்டை கொடுத்தேன். இவர் பேசினார். பேசி நீ ஃபங்க்ஷன் வரனாரு, வரல. அப்போ இந்த தயாரிப்பாளர் ஆக்சுவலாக ஒரு பில்டர், இவருக்கு சினிமா பற்றியே தெரியாது. இப்போ இந்த சினிமா வந்து இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணம் நான் தான். உண்மையா இல்லையா வேல்முருகன்? இவர் எல்லாரும் சொன்னாங்க. நான் சொன்னேன், படம் எடுத்துட்டீங்க, எப்படியா நீ ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு இப்போ இந்த ப்ரெஸ் மீட் வச்சுருக்காங்க. இப்போ இவரை மாரி பிடிச்சிடலாம். இப்படி படம் எடுக்கும்போது ஒரு ஹீரோ வரல, ஒரு ஹீரோனி வரல, வாங்கின படத்தை டேரக்டர் ஏமாத்தான். பேர் ராம் பிரபா டேரக்டர். இல்லை, நான் ஏன் ஒவ்வொரு நாளையும் ஓப்பனாக சங்கத்தை சொல்கிறேன்னா, எனக்கு ஏமாத்துற எவனுமே என் சங்கத்து தேவையில்லை. அப்படி ஏமாத்துற யாரும் படம் எடுக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நேற்று முடிவு பண்ணோம். இன்றைக்கி உங்களுக்கு ப்ரெஸ் மீட் வச்சுருக்கோம். இந்த படம் எப்படிங்கிறது நீங்கள் உண்மையாக போடுங்க. ஏன்னா இவரை காப்பாற்றணும், இவரை காப்பாற்றணும், அடுத்து படம் எடுக்கணும். தயவு செய்து சொல்கிற, சினிமாவில் யாரையும் ஏமாற்றி படம் எடுக்காதீங்க. இந்த மாதிரி டேரக்டர் பில்டர் ஆக்சுவலாக அவர் படம் வீடு கட்டி கன்சல்ட் பண்ணார், கொண்டு படம் எடுக்க வச்சு அவர் எனக்கு ஒன்றுமே தெரியாது சார்ன்ட்டார். இப்போ போய் ஓடி ஒளிகிறார் பாருங்க, பேசுறது கூட வர மாட்டேங்கிறார். இப்படி தயார் பண்ண யார் காப்பாற்றுறது? இப்போ இந்த சினிமாவில் உள்ளவங்க தான் அவங்களை காப்பாற்றும் போது அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா பண்ணி வரணும். அது யாரும் பண்ணுறதில்லை. அது இன்னுமே எங்கே தயார் பண்ண தப்பு நிறையா இருக்குது சார். எங்கள் ஆளும் யாரோ ஒரு டேரக்டர் சொல்லி எதாவது படம் இருக்க காசு சொன்னால் 1 கோடி ரூபா போட்டால் 3 கோடி ரூபா கிடைக்கும், 3 கோடி போட்டால் 9 கோடி கிடைக்கும், 9 கோடி போட்டால் 100 கோடி கிடைக்கும் அப்படின்னு ஆசையை காட்டி ஒன்று பிடிச்ச கூட்டு வந்துடுறாங்க. இது உண்மை. அதுக்கு தான் நான் வரும்போது என்னோடய சங்கத்தை சொல்லுவேன், ஒரு சின்ன பழமொழி சொல்லுவேன். ஏயா 10,000 ரூபா கொடுத்து மாடு வாங்குற, ஒரு 10 ரூபா கொடுத்து கயிறு வாங்க மாட்டேன் அப்படின்னா, அந்த 10,000 கொடுத்து மாடு வாங்கும்போது அந்த மாட்டை கட்டி போட்டால் எங்கேயுமே போகாது. அதே அந்த மாடை நீ கயிறு வாங்கிட்டு அந்த மாடு ஒவ்வொரு வயலையும் மேய்ஞ்சி வீட்டில் வந்து கட்டி போட்டு பஞ்சாயத்து வரும். அப்போ கேட்பான், ஏயா 10,000 மாடு வாங்கினேன், ஒரு கயிறு வாங்கினான்னு. அந்தமாரி ஒரு படம் எடுக்கும்போது ஒரு சங்கத்தை போய் கேட்கணும். நாட்டு டேரக்டர் நல்லவரா, இவர் ஹீரோயின் நல்ல போடலாமா, என்ன எது கேட்கணும். எதையுமே கேட்காம ஒரு படத்தை எடுத்து வந்துட்டு திருப்பி எல்லாம் வந்து 1 லட்சம் 1.5 கோடி 2 கோடி செலவானா அவன் யார் காப்பாற்றுறது? நீங்களே கேளுங்க, முடிவு பண்ணுங்க. நீங்களும் படம் பார்க்குறீங்க, நானும் படம் பார்க்குறேன், நானும் சென்சார் கொடுத்துட்ருக்கேன். நானும் எவ்வளோ படத்துக்கு போய் இது வரைக்கும் 500 படத்துக்கு மட்டும் சென்சார் கொடுத்துருக்கேன். 1800 ரூபாய் பிடிச்சிருக்கான். ஒரு 10 பிடிச்சா நல்ல படம் எடுத்து காப்பாற்றி ஜெயிக்க முடியல எங்கள் சங்கத்தில். என்ன காரணம்? அது ஒரு அணுகுமுறையே இல்லை. இப்போ நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னா இவருக்காகவும் தயாரிப்பாளர் தான் பேசுகிறேன். ஆனால் அவரை காப்பாற்ற யார் வேணும்? டேரக்டர் தானே. இந்த டேரக்டர் வரல, பிடிச்சிட வரல, ஹீரோ சாரி டேரக்டர் வரல, இந்த ஹீரோ வரல. நேற்று அவ்வளோ பண்ணி ஒரு பெருஞ்சன் அவர் நான் சொன்னேன் ஏற்கனவே, அவர் நேற்று இதே சொன்னேன். பெருஞ்சா நீங்கள் வள்ளினா எங்கள் சங்கத்தில் உங்களை வந்து எந்த படம் நடிக்க முடியாது சொல்லிடுறோம் அப்படின்னு. நான் பார்த்தேன், மிரட்டிங்களா? நான் மிரட்டலாம் இல்லை, நீங்கள் நடிக்க வரலன்னா எங்கள் சங்கத்தில் எல்லாம் அப்படி சொல்லுவேன்.
அப்படி சொன்னேன். அப்படி நேரம் சொன்னேன் இல்லையா, நீங்கள் எவ்வளோ ஹீரோ ஏன் அவரை போட்டின்னு கேட்டேன். இப்படியே சொன்னேன் இல்லையா. ஏன்னா இவர் ஏன் பணத்தை போட்டுட்டு 1000 லட்சம் போட்டு அவரை காப்பாற்ற முடியாமல் ஒரு டேரக்டர் வரல, ஒரு ஹீரோயின் வரல, உடனே யாருக்கு இந்த படத்தை காப்பாற்ற முடியும், எப்படி போட முடியும்? இந்த படத்தை போட்டு யாரும் ரிலீஸ் பண்ணுறது? எல்லாரும் சினிமா சாதிக்கிறது ஒவ்வொரு நாள் கனவுல வந்திருக்கோம். எத்தனை பேருமே ஒரு கனவுல தான் வாழ்ந்துருக்கேன். இதே பிரசாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு படம் ஜெயிக்குமா ஒவ்வொரு நாளும் இதை ஓட்டிகிட்டு இருக்கோம். அதனால் தயவு செய்து இந்த மீடியாக்காரங்கள எவன் தப்பு பண்ணுறாங்களோ அதெல்லாம் அப்படியே உண்மையாக போடுங்க, தைரியமாக போடுங்க, எதுக்குமே கவலைப்படாது. ஏன்னா சினிமாவில் இனிமேல் விசக்கிரிமையில் இருக்கக்கூடாது. எப்படி இப்போ விஜய் வந்து சொன்னார், அது நமக்கு அரசியல் வண்டியில். இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி தமிழகம் முழுக்க இந்த ரமேஷ்னு ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் அவர் நாங்கள் நன்றியை தெரிவிக்கணும். என்ன காரணம், இந்தியாவிலேயே அதிக வருமானம் வர ஒரு கோயில் எதுன்னா தமிழ்நாடு தான். நீங்கள் நினச்சிக்கலாம் திருப்பதிலாம் கிடையாது. திருப்பதி ஒரே ஒரு கோயில் தான். நான் தமிழ்நாட்டில் எடுத்துட்டிங்கன்னா ராமேஸ்வரம், திருச்செந்தூர், பழனி, திருவண்ணாமலை, இந்த பக்கம் திருத்தணி, இந்த பக்கம் வடபழனி எடுத்துட்டிங்கன்னா கும்பகோணம், எல்லா கோயிலும் கோடியாக வருமானம் வருது. அப்போ கோடியான வருமானத்தை தமிழக அரசுக்கும் போகிறதில்ல, கவர்மெண்ட்டுக்கும் போகிறதில்ல. அதனால் இந்தமாரிலாம் ஒரு அரசாங்கத்தை மாற்றி இன்றைக்கி வந்திருக்கும் போது அதுமாதிரி சினிமா நம்ம மாற்றணும். அதுக்கு நம்ம நல்ல தயாரிப்பாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கத்தை போய் அணுகி படையெடுங்க. இந்தமாரி ஒரு வேல்முருகன் தயாரிப்பாளரையும் அனில்குமார் தேவெல்லாம் யாரையும் ஏமாற்றாதீங்க. நான் தயவு செய்து சொல்கிறேன். ஒவ்வொரு என்ன பேசும்போதெல்லாம் கூட எல்லோரும் இவர் ஏதாவது வந்து திட்டுவார் வைவார்னு சில பேர் சொல்லுவாங்க. என்னோட மனக்குமரல் தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். யாரையும் ஏமாற்றி வாழ்ந்த சட்டத்தில் இங்கே தாங்க ஒவ்வொரு என்ன சொல்லுவேன். இந்த பாரு, ஒரு ஹீரோ, பழைய ஹீரோ பிரஞ்சனுங்கிற ஒரு வயசு 50 வயசாக போகுது. அவரை ஹீரோ போட்டு எடுத்திருக்காரு. வரலாம்ல, நானா ஹீரோ இந்த படத்துக்கு? நான் ஒரு தயாரிப்பா சங்க தலைவருக்கு மறைக்க வந்திருக்கேன். அதனால் தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். இவர் மாதிரி பிடிச்சலாம் காப்பாற்றுங்க. வேறு எந்த குறையாக இருந்தாலும் கேளுங்க, ஒவ்வொரு ஆளாக பேசுவாங்க. இவர் எங்கள் சங்கப்பட்டது தான். ஹீரோ எங்கள் சங்கத்தில் இல்லை. இவங்க புகார் நேற்று வந்து சொன்னார். நேற்று சொல்லி படம் சொன்னார். புகார் சார் ஏங்க ஓப்பனாக சொல்லட்டுமா, எந்த சங்கத்தில் எவன் உண்மையை பேசுகிறான் சொல்லுங்கள். கேட்டிங்களா? இப்போ நான் சொல்கிறேன்ல, இதுமாதிரி தயாரிப்பா சங்கத்தில் எந்த ஒரு சங்கத்தை சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள் சார், நான் தப்பு என்ன இப்போ சொன்னீங்கல்ல, எந்த சங்கத்தில் எந்த சங்கமே செய்யவே இல்லை சார், சொல்லுங்கள். என்ன பண்ண நம்ம பிடிச்ச நான் திருத்த முடியும்? ஒரு தவறு சொல்லுவாங்களே, தெரிஞ்சும் தெரியாமல் நடந்துருந்தா திரும்பி வராமல் பார்த்துக்கணும். நான் என் தயவை காப்பாற்றுறது இதான் பண்ண முடியும். இது அவனை வச்சு படம் எடுக்காத. ஒரு ஹீரோ சரியா அவனை அதை எடுக்காத. இப்போ நான் ஓப்பன் சொல்ல இன்னும் பெருஞ்சனை வச்சு எங்கள் சங்கத்தில் படம் எடுக்காதுன்னு சொல்லுவேன். சில பேர் 2 பொண்ணு கட்டு பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் எடுத்துருக்காங்க. ஆமாம், மொத்தம் 1800 பேர் எங்கள் சங்கத்தில் பிடிச்சாரு. நாளைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் எடுத்துக்கலாம். என்ன காரணம் ஏமாந்துடுறாங்க. இப்போ ஒரு படம் எடுத்தார்ல, வரி என்கிட்ட சொல்லவே இல்லை. நேற்று வர்றாங்க சார் இதுமாரினாரு. நான் உடனே பேரை சரணை கூப்பிட்டேன். ஆமாம் அப்படின்னா உனக்கு யார் ஃபோனுமே எடுக்கல, என் ஃபோனை மட்டும் தான் எடுத்தாப்புல. சொன்னேன் இதுமாதிரி சொன்னேன். இல்லைப்பா நீ வள்ளியெல்லாம் வீடியோ போட்டுருன்ட்டேன். எப்படியே சொன்னேண்ணா சொன்ன நீ வள்ளியெல்லாம் வீடியோ போட்டுருந்தேன். இப்போ பெருசு மாதிரி சொல்லிட்டேன். கேட்டால் அவரும் வைப்பாரன். நீ வையே, நீ ஏமாத்துவ, காசு வாங்குவ, கடைசியாக பிடிச்செல்லாம் ரோட்டில் விட நாங்கள் பார்த்துருப்போமா? ஆமாம். இப்போ சொன்னீங்க பார்த்தா அந்த டைரக்டர் வந்து எதுவுமே தெரியாது. புரிசல் இப்போ சொன்னல அவர். ஆமாம், அவர் எதுவுமே தெரியாது, சினிமா தெரியாது. அது பில்டரு, அது சினிமா இல்லை. இது சினிமா தெரியல சொல்லி அவர் ஆசையை காமிச்சு கூப்பிட்டான். சொல்லுங்க வேல்முருகன். டேரக்டர் தான் சார் ஃபுல்லாக அக்ரிமெண்ட் போட்டார். அக்ரிமெண்ட் போட்டு அவர் என்ன பண்ண எல்லாத்தையும் நான் முடிச்சு தரேன்னு சொல்லி சொன்னார். அவரை நம்பி தான் நாங்கள் காசு கொடுத்தோம். அவர் டேட்டா இருக்கானே தெரியல. இதுதானே பெரிய இப்போ சொன்ன மாதிரி பாதி பேர் யூனியன்லையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்கேயாவது போய் ஹீரோ பிடிச்சி வந்து தண்ணிடுறாங்க. இனிமேல் தான் சார் செய்யணும். அந்த எந்த டேர் யூனியன் இருக்காரு? வேற என்ன பண்ண இருக்காரு, எந்த டேர் யூனியன் இருக்காரு அவரு? அவர் அந்த யூனியன் எந்த யூனியன்ல இருக்காருன்னே தெரியல சார். அவரு பாருங்க, அவர் மெம்பரே இல்லை. அவர் கார்டை செக் பண்ணிட்டேன், மெம்பரே இல்லை. அவரும் கூப்பிடு அனில்குமார். அனில்குமார் இப்போதான் லேட்டஸ்டா செக் பண்ணோம். அது இருக்காங்க, இருக்கிறவங்களுக்கு லைஃப் கொடுக்கலாம். இனிமேல் சார் இனிமேல் லைஃப் கொடுக்கலாம். இல்லை சார், இப்போ அவர் எனக்கு வந்து ஒரே வார்த்தை சொன்னார். நீங்கள் சொன்னதான் கரெக்டு சார். எனக்கு எதுவுமே தெரியும். அது பெரிய சொல்கிறேன், அது ரெக்கார்ட் இருக்கு ஃபோனில். சார் எனக்கு ஒன்றுமே தெரியாமல் சொல்லி தான் சார் உங்களை கேட்டேன். உங்களுக்கு எல்லாம் வவுச்சர் கொடுத்தல டேரக்ட் நான் என்ன சார் பண்ண முடியும்? எனக்கு வந்து எப்படியா பண்ணி கொடுங்க.
என் படம் ஜெயிச்சா உடனே பதிவு பண்ணி கொடுங்க அப்படின்னு கதைறாரு, கெஞ்சினார். பாருங்க, ஒரு தயாரிப்பாளர் ஏமாந்துட்டோம் கஷ்டப்பட்டாங்க ஒரே காலத்தில் அது வேண்டாம் அப்படிங்கிற. ஆனால் அவரை இப்போ காப்பாற்றி கொண்டது இவர் வேல்முருகன். இவர் எல்லாம் தெளிவாக சொல்லுங்க. இல்லை சார், நீங்கள் பேசுங்க. இல்லை எங்க நான் தான் பண்ணுறோம். அதான் சார் இப்போ என்ன ஒரே ஒரு உண்மைனா, இந்த படத்துக்கு காரணம் ப்ரொடியூசர் கிடையாது. ப்ரொடியூசர் தங்கமான மனிதர். அவர் நல்ல பணம் கொடுத்து யாருக்கும் பேலன்ஸ் வைக்கல. கூட எல்லா விஷ கிருமிகளும் ஏமாற்றி விட்டார்கள். இதுதான் உண்மை. இனி யாரையும் அதுமாதிரி ஏமாற்றாமல் படம் எடுங்கிறது நான் அந்த மீடியா மூலம் கேட்டுக்கிறேன். இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸாக ஓடணும். அவரை நம்ம எப்படியோ காப்பாற்றணும். அதுக்குள்ள வழிகளை இந்த சங்கம் பண்ணணும். அதுக்கு தகுந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஜென்னிஸ் எல்லாரையும் வச்சிருக்கிறோம். நல்லபடியாக ரிலீஸ் பண்ணுவோம். அவங்களாம் பேசுவாங்க, நிறையா பேசுவாங்க. இதை பற்றி நாங்கள் சார் ஒன்றில் விட்டு தான் ஒன்று பிடிக்க முடியும். எதில் இழந்தோமோ அதில் வர முடியும். எது நினச்சி வந்தோமோ அந்த நம்பிக்கை தளர விடாமல் இருப்போம். ஜெயிப்போம். இவர் வந்து பைஜான் இங்கு மிருகங்கள் வாழும் இடம்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்தார். இதுவும் பஞ்சாயத்து தான். டேரக்டர் ஏமாத்திட்டான். அவங்களுக்கே தெரியும். ஏமாற்றி அவன் வந்து உதயகுமார் டேரக்டில் இருக்குன்னு சொன்னார்ல. கடைசியாக ஃபோன் பண்ணால் நம்பி பேசினாலும் நம்பி அண்ணா அவங்க டேரக்டெலாம் இல்லைண்ணே, நீங்கள் தான் பார்த்து பண்ணி விட. நம்பி டேரக்டரை ஒன்றும் பண்ண முடியாது, இவர் படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லி பேசி 50,000 பேசி ஈஸி எழுதி கொடுத்து அப்புறம் கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணார். ஒரு பைசா வரல. அது அவர் தான் சொன்னேன். ஏன்னா எல்லாத்தையும் நானே சொன்னேன், நல்லா இருக்காதுல்ல. தலைவருங்கிறது ஏமாத்திரம் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் நானே சொன்னேன். இப்போ எதுக்கு இவங்களா நல்லா இவர் பைஜான் பேசுவார். உண்மையாக சொல்லுங்கள் சார். சார் எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் பைஜான். இந்த படத்தில் அந்த ஜோசப்னு கேரக்டர் நான் தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இது என்னோட 2வது படம். இதுக்கு முன்னாடி வந்து இங்கு மிருகங்கள் வாழும் இடம் 2024 ஏப்ரல் 26 ரிலீஸ் ஆச்சு. அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு. அப்போ எனக்கு வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 சரி விடுங்க, அது ஒரு அமௌண்ட்டு என்னோட வருமானத்துக்கு மேலே ஒரு அமௌண்ட் எனக்கு காலியாச்சு. அந்த காலியானவுடனே என்னை ரோட்டில் விட்டு போயிட்டாங்க. நட் ரோட்டில் இருந்தேன். யாருமே என்னை ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஏன்னா யாருமே தெரியாது எனக்கு. ஆனால் என்கிட்ட ஒன்றே ஒன்று மட்டும் தான் இருந்துச்சு. நான் அந்த வெற்றி விழாவில் சொல்லியிருப்பேன். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு தன்னம்பிக்கை மட்டும் தான் எனக்கு முதலீடு. என்கிட்ட காசெல்லாம் போயிடுச்சு. என் காசை வச்சு இந்த சினிமாவில் நல்லா வளர முடியல. என் உழைப்பும் என் தன்னம்பிக்கையும் மட்டும்தான் என்னை காப்பாற்ற போதும்னு நினச்சி நான் உழைக்க ஆரம்பித்தேன். 2 வருஷம் ஆச்சு. 2வது படம் இந்த சம்கார படத்தில் நடிச்சிருக்கேன். ஜோசப்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இப்போ விஷால் சார் மகடம் இதில் டிப்டாப்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். காஞ்சனா போர் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த வாரம் 26 ரிலீஸ் ஆகுது படம் மஞ்சு விரட்டு. எல்லாம் ரிலீஸ் ஆகியிருக்கேன். எல்லா இயக்குநர்களையும் தப்பு சொல்ல முடியாது சார். எல்லா ப்ரொடியூசர்களையும் தப்பு சொல்ல முடியாது. இது சினிமா வந்து ஒரு ஒரு எல்லாரும் இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்கல்ல, வீடு கட்டுறாங்க, ஒரு எல்லா வேலையும் பார்க்குறாங்களே, அது எல்லாத்துக்கும் ஒரு பிளான் போடுவோம்ல. ஆனால் சினிமாவில் மட்டும்தான் சார் பிளான் இல்லை. சினிமாவில் எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் சார், பிளான்லாம் இருக்குது சார். இவர் சொல்கிறது வந்து பிளான்லாம் இவரும் ஒன்றும் தெரியாமல் தான் ஏமாந்தாரு. அது முடிச்சா சொல்லிடுறேன். நான் சொல்லிடுறேன். இவரும் ஒன்று தான். எல்லாம் நானும் அப்படி தான். நானும் 89 எதுவுமே தான் தெருவா பேண்டு அளந்து செருப்பு தேஞ்சு தான் நானும் வந்தேன். எல்லாரும் தான். நீங்கள் இப்போ ரஜினி, கமலி, விஜய், அஜித் எல்லாருமே ஏன் இப்போ முதலமைச்சர் மட்டும் அவர் சொன்னார்ல, எங்கள் அப்பா அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லியா, விஜய் சொல்லியா, கஷ்டப்பட யாரும் வர முடியாது. அந்த நேர்மையோட நீ ஜெயிச்சு கரெக்டாக வந்தால் ஜெயிப்போம் சார். அது உண்மை. நீ படமே எடுக்கல, நீ ஏன் ஒன்றுமே தெரியும் சினிமாக்கு ஏன் வர்ற? உன்னை அனுபவப்பட்டு இல்லை, தெரிஞ்சல கேளு, இல்லை ஒரு டேரக்டர் கேளு, ஒரு புடிச்சரை கேளு, இல்லை ஒரு சங்கத்தை நாடு. அவன் துப்பாவூர் சங்கம் வந்தோட கேட்டால் 4 பேர் பேச உண்மை தெரியும்ல. எதுவுமே தெரியும். நேராக கன்னியாகுமரி பேக் வச்சுட்டு வர இருந்தது. ஒரு ரூபா போட்டு 10 ரூபா சொல்லி எவனா ஒரு பொய் அதில் போட்டு வந்து கொண்டு நடு ரோட்டில் விட்டு போகிறான். சென்னையில் ஒன்றுது. இதுதான் நடக்குது. அதனால் நம்ம ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்திருப்பான். சொல்ல மாதிரி நம்ம தயாரிப்பாளர் அவர் எவ்வளோ பெரிய சங்கமாக இருந்தாலும் போய் கேட்டு அங்கே ஒரு உறுப்பினாக இருந்தால் அவங்கள காப்பாற்ற முடியும். இப்போ இந்த மாதிரி பேசுனா போகிறேன்னா என் சங்கத்தில் ஒரு தவறுனா இறங்கி போய் அடிப்பேன். நான் போய் கேட்பேன். இல்லைன்னா உடனே ஃபோன் பண்ணுவேன். நேற்று பிரசிடண்ட்டை ஃபோன் பண்ணி மிரட்டு நான் தாங்க 15 ஃபோன் பண்ணாங்க. ஒரு யார் எடுத்தாங்களா? தினேஷ் எடுத்தாரா? ஃபோனை எடுக்கல. உங்களுக்கு ஃபோன் எடுத்தாரா? யார் ஃபோன் எடுக்கலாங்க? நான் ஒரு ஆள் ஃபோன் பண்ணி எடுத்து பேசினாங்க. போய் சொல்லாமல் தான் மிரட்டலாங்க. எவனே வேணுமாலும் உண்மை இருந்தால் எவனா அடிக்கலாங்க. ஒன்றுமே இல்லாமல் நம்மளை ஏமாற்றி நானும் 10 ரூபாய் பாக்கெட்டில் போட்டு போனால் எவன்கிட்ட நின்று பேச முடியும்? எப்படி மேலே பேச முடியும்? அதனால் சினிமாவை காப்பாற்றுங்க, சினிமா வாழ வைங்க, ஒரு சங்கத்தை நாடி படம் எடுங்க. இவர் பைஜான் மாரி ஏகப்பட்டவை. இவர் ஒரு பைஜான் 100 பைஜான் சினிமாவில் ஏமாந்து போயிட்டு தான் இருக்கு. இருக்கிறது தெரியாமல் இனியும் விழித்துக் கொள்ளுங்கள். இனி ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா இனி நல்லா படம் எடுங்க. முதல்ல ஹெல்ப் பண்ணாத நம்பிக்கையோடு எல்லாம் படத்தை எடுங்க. நன்றி சார். அவர் சார் சொன்னார்ல, அதாவது பிளான் சொன்னது என்னென்ன பிளான்னா, இப்போ ஒரு வீடு கட்டுறப்ப எவ்வளோ பணம் செலவாகுது, இந்த மாதிரிலாம் ஒரு எஸ்டிமேட் பார்க்குறோம். அதெல்லாம் சின்ன சின்ன கணக்கு. சினிமாவில் வந்து ப்ரொடியூசருங்கிற தனிப்பட்ட முறையில் வந்து அவங்க பார்க்க வரப்போ சினிமாவை பற்றி அவங்களுக்கு தெரியாது. ஒரு டைரக்டர் சொல்கிறத அவங்க கேட்குறாங்க. ரைட், ஓகே, நான் டைரக்டர் சொல்கிறது தப்பு சொல்ல, ப்ரொடியூசர் பணத்தை போடுறதில்ல. எடுத்தோடனே எப்பொழுதுமே உள்ளே வந்தோடனே ஒரு சங்கத்தை நாடணும் சார். அது நடிகர் சங்கமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சினிமாவில் வந்து எல்லாத்துக்கும் சங்கம் இருக்குது.
நான் செஞ்ச தப்பா உங்களை சொல்றேன். இந்த பாத்திரம் எல்லா பிடிச்சணும் தெரிஞ்சுக்கங்க. எல்லாத்துக்கும் ஒரு சங்கம் இருக்கு. அது பெரிய சங்கமோ சின்ன சங்கமோ அந்த சங்கத்துல போய் நீங்க என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத பதிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க கதை கேளுங்க, சினிமா ஆசையெல்லாம் டெவலப் பண்ணுங்க, எல்லாமே செய்யுங்க. ஆனா ஒரு சங்கத்தினாடி அவங்களோட ஆலோசனையின்படி செஞ்சீங்கன்னா சினிமா ஆரோக்கியமா இருக்கும் சார். சினிமா கெட்டு போறதுக்கு மிகப்பெரிய காரணம் நம்மளோட சிந்தனை தான் சார் மாறுது. அதனால சினிமாவை காப்பாத்துங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், தயவு செய்து சினிமாவை நேசிங்க. நேசிக்கிறவங்க சினிமால இருங்க. ஏன்னா சினிமால ரொம்ப கனவோட சார் இப்ப ஒரு இயக்குனர் தப்புனா எல்லா இயக்குனரும் அப்படி கிடையாது சார். எவ்வளவு இயக்குனர்கள் நான் பார்த்துட்டு இருக்கேன் சார். இந்த 2 வருஷத்துல பார்த்திருக்கேன். எவ்வளவு படிச்ச பசங்க, எவ்வளவு ஆர்வம், வெறித்தனமா சினிமாவை அப்படியே சினிமா அப்படியே கனவா வாழ்ந்துட்டு இருக்கான் சார். குடும்பம் பொண்டாட்டி புள்ள கல்யாணம் பண்ணாம எத்தனை பேர் சினிமால வாழ்ந்துட்டு இருக்கான் சார். அந்த சினிமாக்காரங்க பாதிக்கிறதுக்கு காரணம் யாருமா சார்? ஒரு சில இப்ப வீட்டுல ஒரு கரப்பாம்பூச்சி வீட்டை காலி பண்ணதுல அந்த மாதிரி ஒரு சின்ன இயக்குனர்னால தான் சார் சினிமா கெட்டு போறதுக்கு காரணம். ஆனா சினிமா நல்லதான் சார் இருக்குது. பணம் கொண்டாந்து போடுறவனுக்கு தெரியாது சார். அவன் படத்தை வச்சுக்கிட்டு ஏதாவது செய்யறான். ஆனா ஒரு இயக்குனர் 100 இயக்குனர் இல்ல 99 நல்ல இயக்குனர் தான் சார். ஒரே ஒரு இயக்குனர் தப்பு பண்றதுனால 99 இயக்குனர் போல கெட்டப்படாது. தயவு செய்து சினிமாவை நேசிக்கிறவங்கள வாழ விடுங்க. தயவு செய்து சினிமா அழிச்சிடாதீங்க. நம்ம இப்ப வந்திருக்க அரசாங்கம் நமக்கு ரொம்ப சினிமாக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த 5 வருஷத்துல நம்மளால சினிமாவில் ஜெயிக்க முடியலன்னா திருப்பி சினிமாவில் ஜெயிக்க முடியுமா தெரியாது சார். சினிமாவை எல்லாரும் சேர்ந்து கை கொடுத்து காப்பாத்துவோம் சார். நன்றி சார். இவர் பேர் ஜென்னிஸ். இவர் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்குறாரு. மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு 100 நாள் ஓட வச்சு கலெக்ஷன் பண்ணி கொடுக்கணும். அனைவருக்கும் வணக்கம். சம்ஹாரம் படத்தை எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக தமிழ்நாடு முழுக்க திரையரங்குகளுக்கு கொண்டு வர்றோம். நல்லா சவுண்டாக பேசுங்க. ஒரு பரபரப்பாக இருந்ததுனால அதெல்லாம் பேசுங்க. நீ தான் பேசணும். திரு பிரஜன் அவர்களோட எங்களுக்கு இது 2வது படம். அது ரீசெண்ட்லி இதுக்கு முன்னாடி சேவகர்னு ஒரு படம் பண்ணோம். அதோட ப்ரொமோஷன்ஸில் எல்லாமே நல்லா ஈடுபாடோடு இருந்தார். நேற்று நானும் கான்டாக்ட் பண்ணேன். எனக்கு ஷூட்டில் இருக்கிறதா ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக வருவாங்கன்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஏன் வரலன்னு தெரியல, என்ன சொல்லுங்க தெரியல. ப்ளஸ் ஃபைன் ஜான் அவர்களுக்கும் எங்களுக்கு இது 2வது படம். அவரோட முதல் படத்தை நாங்கள் தான் வெளியிட்டோம். சார் என்னோட படத்தை உண்மையுமே குப்பையா ஓரங்கட்டி விஷயமா கடந்த விஷயத்த தூசி தட்டி தமிழ்நாடு ஃபுல்லா 51 தேட்டரு என்னை வெளியே கொண்டாந்து விட்டாரு. நான் ப்ரொடியூசரா ஜெயிக்கலனாலும் ஒரு நடிகரா ஜெயிச்சிட்டேன். இன்னைக்கு என்ன 15 படம் பண்ணிட்டு இருக்கேன் சார். எல்லா பெரிய நடிகர் கூட படம் பண்ணிட்டு இருக்கேன் சார். எல்லாத்துக்கும் காரணம் என்ன முத கொண்டு போய் அழகா வெளியே காட்டினாரு. அதுக்கு உறுதுணையா என்ன பிரச்சனை இருந்தப்ப சார் தப்பா நினைச்சுக்காதீங்க. இவர் கேட்டு சொல்லல அல்ல நாங்க பேசுறதுனால ஒரே கான்ட்ராக்ட் இருந்தனால நாங்க தனியா பிரிச்சு பேசல. ஆனா எனக்கு அந்த நேரத்துல என்ன காப்பாத்தினாரு. என்னை காப்பாத்தி நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டாரு. இல்லனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். திக்கட்டத்தில் இருந்தேன். அதனாலதான் எப்பொழுதுமே எடுத்தோன்னே முதல் படம் எடுக்க வரீங்களா எல்லாருமே டைரக்டருக்கு சங்கம் இருக்கு, ப்ரொடியூசர் சங்கம் இருக்கு, எல்லாரும் சங்கம் இருக்கு. சங்கத்துல போய் பதிவு பண்ணி எடுத்தா அடுத்த வேலையை பார்க்கணும். ஓகே, சிறு முதலீட்டு படங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்றதை பார்த்தாச்சு. இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். திரையரங்கு அதான் இப்போ சொன்ன மாதிரி ப்ரீ பிளானிங்கோட பண்ணணும். தலைவர் அதான் சொல்கிறாங்க. ஆல்ரெடி அனுபவப்பட்டு திரும்பவும் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க. இவங்க ஃபைன் ஜான் மாதிரி அவங்கெல்லாம் திரும்ப வந்ததே ஹாப்பி. திரும்ப அடுத்தடுத்து ஜெயிச்சிட்டேன் சார், சினிமாவில் ஜெயிச்சிட்டேன். ஸோ இதுதான் தொடரணும்னு ஆசைப்படுறோம். ஸோ கரெக்டான திட்டமிடலோட கரெக்டான டீமை ஃபார்ம் பண்ணிட்டு படம் எடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த படம் வந்துருச்சு, எங்கள் மூலமாக திரைக்கு வருது. இது வரைக்கும் பார்த்த ஊடக நண்பர்கள் வித்தியாசமான முயற்சின்னு பாராட்டியிருந்தீங்க. திரையரங்கு வருது, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் கொடுத்த அனைத்து சப்போர்ட்டுக்கு நன்றி. இந்த மீடியாக்காரங்க கம்பல்சரியாக சப்போர்ட் பண்ணி இவரை காப்பாற்றுங்க. ரொம்ப மன உளைச்சல இருந்து வந்திருக்காங்க. அவங்கள ஒரு நல்ல வழி கொண்டு வாங்க சார். இன்னும் ஒரே விஷயம் மட்டும் மறந்துட்டேன். அதாவது சம்காரம் படம் சார் டைரக்டர் தப்பு பண்ணாரு, ப்ரொடியூசர் பிரச்சனை சார். ஒரு நிமிஷம் சார், அதெல்லாம் விட்டுருவோம் சார். படம் நீங்களாம் பார்த்துருப்பீங்க, பொய்யெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம். அதில் கஷ்டப்பட்டு எல்லாரோட உழைப்பு அதில் இருக்குது. அதை மக்கள்கிட்ட கொண்டு நீங்கள் ரீச் பண்ணீங்கன்னா அது நல்லா ரீச் ஆகும். அதனால் இந்த படத்தை கொஞ்சம் நீங்கள் நான் அடிக்கடி சொல்கிறது, நீங்கள் இல்லைன்னா இங்கே இருக்க யாருமே கிடையாது. நான் அடிக்கடி சொல்கிற ஒரே வார்த்தை, ப்ரெஸ்ஸுக்காரவங்க இல்லைனாக்க நாங்களாம் கிடையவே கிடையாது. உங்களோட எண்ணங்கள் தான் நாங்கள் பிரதிபலிப்பாக வெளியே தெரிகிறோம். அதனால் தயவுசெய்து கையெடுத்து கூப்பிட்றேன். சினிமாக்காரங்களை வாழ வைக்கிற, என்னோட பொறுத்த வரைக்கும் சினிமாக்காரை வாழ வைக்கிற எல்லாருமே மீடியாக்காரங்க தான். மீடியாக்காரங்களை என்றைக்குமே தலை வணங்குவேன். நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத தாழ்மையோட என்னோட வேண்டுகள். பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம். என் பேர் கங்கேஷ் சவராட்டில். படம் பார்த்துருப்பீங்க. அதில் இன்பான்ற ஒரு வில்லன் கேரக்டர் அது நான் தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இந்த நேரத்தில் எனக்கு அந்த வாய்ப்பு தந்த டைரக்டர் சார் ராம்பிரபா மற்றும் கோ ப்ரொடியூசர் வேல்முருகன் சார்,
ப்ரொடியூசர் அனில்குமார் சார் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இந்த படத்தை வந்து எப்படியாவது ஒரு நல்ல ரீச் கொடுத்து பப்ளிக் கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஆடியன்ஸை எல்லாருமே தியேட்டருக்கு வர வைக்க வேண்டியது உங்களோட ரொம்ப முக்கியமான ஒரு கடமையாக நான் சொல்கிறேன். ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு படங்கள் எல்லாமே ரீச் ஆகி நல்ல ஒரு ஹிட்டு கிடைச்சாதான் கலெக்ஷனும் நல்லாயிருக்கும், படமும் நல்லாயிருக்கும். ப்ரொடியூசர் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அதனால் உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்போவுமே வேணும். நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களோட படத்தை ரொம்ப நல்லா டெவலப் பண்ணி பப்ளிசிட்டி பண்ணி ஒரு நல்ல ஒரு ரீச் கொடுக்க முடியும், ஆடியன்ஸை தியேட்டருக்குள்ளே கொண்டு வர முடியும். இந்த மாதிரி ஒரு படம் ஒரு புது முயற்சியாக இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை. அந்த கதைக்களத்தை நல்லபடியாக இருக்குது. எல்லாம் உங்களோட விமர்சனங்கள் ஆடியன்ஸை உள்ளே வர வைக்கும். தியேட்டரில் வந்து படம் நல்லா ஹிட் ஆகணும், கலெக்ஷனும் நல்லபடியாக வரணும், ப்ரொடியூசருக்கு ஒரு லாபத்தை கொடுக்கணும். அப்போ தான் அடுத்த படத்தை அவங்க பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல உறுதுணையாக இருக்குன்றதை வந்து நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அன்பான வணக்கம். உங்ககிட்ட தாழ்மையோடு கேட்டுக்கிறேன், எல்லாருமே இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நல்ல ஒரு ரீச் கொடுங்க, நல்ல ஒரு பப்ளிசிட்டி கொடுங்க, ப்ரொமோட் பண்ணுங்கள் எங்கள் படத்தை. சம்ஹாரம் வெற்றி அடையணும். கண்டிப்பாக உங்கள் ஆதரவு தேவை. தேங்க்யூ. வணக்கம். நான் சுந்தரபாண்டியன். நிறைய படங்களில் பார்த்துருப்பேன். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த சம்ஹாரம்ன்ற படத்தில் வந்து நான் இப்போது வந்திருக்கேன். இங்கே வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் ராம் பிரபா அவர்களுக்கும், இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் அனில்குமார் அவர்களுக்கும் மற்றும் நம் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படம் வந்து 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. மக்கள் வந்து உங்களுடைய பேர் ஆதரவை கொடுத்து இந்த படத்தை ஒரு பெரும் வெற்றியடை செய்யணும்னு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த படம் வந்து ஒரு த்ரில்லர் ஜோன் படம், ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. இந்த படத்தில் வந்து இசையமைப்பாளர் வந்து மிகச்சிறப்பாக இசையமைச்சிருக்காரு. ஒரு இசைத்துளிகளும் நம்ம சீட்டு நுனியில் உட்காந்து இந்த படத்தை பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு அருமையான இசையாக இருந்தது. படமை நாங்கள் பார்த்து ரசித்தோம். ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு படம். மக்கள் அனைவரும் இந்த படத்திற்கு ஆதரவு தரும்படி அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.